ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து உங்களோடு கூட ஊழியங்களை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹியூஸ்டன் திருச்சபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஊழியத்தில், விஸ்வவாணி ஊழியத்தில், மிஷன் ஊழியங்களில் நீங்கள் உண்மை உத்தமமாய் இந்த ஊழியத்தை, இந்திய தேசத்தில் நடக்கிற ஊழியங்களை நீங்கள் தாங்குகிறீர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. அன்பு போதகர் ஐயாவுக்காக, அம்மாவுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பாரத்தோடு இந்த ஹியூஸ்டன் பகுதியில் தமிழ் மக்கள் மத்தியில் ஊழியம் செய்ய கர்த்தர் அவர்களை அழைத்திருக்கிறார். குடும்பமாக கர்த்தர் அந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து வருகிறார். ஹியூஸ்டன் பட்டணத்தில் இந்த ஆலயத்தோடு என்னை அறிமுகப்படுத்தினது அசோக், என்னுடைய கிளாஸ்மேட். ஸோ அசோக்காக, அவனுடைய குடும்பத்திற்காக, தம்பி பிரின்ஸ் ஒருவேளை இன்றைக்கி வர முடியல, தம்பி பிரின்ஸுக்காக, கமல், ரோஸ்லின் அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக உங்கள் மத்தியில் வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய பல வருடங்களாக கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். கமிட்டியில் உள்ள ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் அன்போடு கூட என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நான் ஆங்கில சர்வீஸில் கொடுத்த மெசேஜை ஒரு 2 minutes உங்களோடு கூட நான் ஷேர் பண்ணிவிட்டு நான் அடுத்த மெசேஜுக்கு நான் போகலாம். நாம் 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தை நாங்கள் முதல் மெசேஜில் நாம் தியானித்தோம். அங்கே ஒரு பெண்ணை கர்த்தர் சாட்சியாக மாற்றினார். ஒரு சிறு பெண்ணை, பெயர் சொல்லப்படாத ஒரு சிறு பெண்ணை சாட்சியாக மாற்றினார். அவளுக்குள்ள கர்த்தரை குறித்த அந்த ஒரு தரிசனம், தான் யார் என்பதை அவள் தெளிவாய் புரிந்து கொண்டாள். அதோடு கூட மட்டுமல்ல, அந்த எதிரியை நேசிக்கக்கூடிய ஒரு அன்பின் ஆவியை கர்த்தர் அந்த சிறு மகளுக்கு கொடுத்திருந்தார். அவளுக்குள்ள இருந்த ஆழமான விசுவாச ஆவி அந்த நேமனை கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்ததை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு வீட்டுக்கு போய் நல்ல பிரியாணி சாப்பிட்டுட்டு அதை நல்ல வாசிங்க, சரியா? அந்த போர்ஷன் மிக ஆழமான சத்தியம் அதில் இருக்கிறது. நான் செகண்ட் மெசேஜ்லேயும் பின்பகுதியில் உள்ள ஒரே ஒரு காரியத்தை நான் உங்கள் மத்தியில் உங்கள் கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த தமிழ் ஆராதனையிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை யாராவது ஒருவர் நீங்கள் வாசிப்பீங்களா? நானே வாசித்தருவா. நீங்கள் வாசித்தீங்க என்றால் அது உங்கள் எல்லாருக்கும் அது மிக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். யாராவது ஒருவர் சத்தமாக பிலிப்பியர் 3:10 வாசிக்கலாம். அங்கே போடப்பட்டிருக்கிறது. வாசிங்க. இப்படி நான் அவரையும், நீங்கள் எல்லாரும் நீங்கள் பென்சில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதில் குறித்து கொள்ளுங்க. நான் அதோடு இந்த வசனத்தோடு கூட தான் இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்கிறேன். இப்படி நான் அவரையும், ஒன்று அவரை, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும், இரண்டாவது அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி ஆகும் படிக்க என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் இந்த பிலிப்பு திருச்சபைக்கு அவர் எழுதுகிறதை இந்த வேத பகுதிகளை நாம் வாசிக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் ஊழியத்தின் நிமித்தமாக அவர் பல இடங்களிலே அன்றைக்கு ஊழியம் செய்து இப்பொழுது அவர் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை இந்த வேத பகுதி பிலிப்பியரில் நாம் வாசிக்கிறோம். சிறைச்சாலையில் இருக்கிற பவுல் அப்போஸ்தலன் தான் சிறைச்சாலையில் இருக்கிற அவர் கால்களிலே அங்கே கட்டப்பட்டிருக்கிற கைகளிலே விலங்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவருக்கு
இந்த பிலிப்பு திருச்சபையை குறித்த ஒரு பெரிய பாரம் இருந்ததை இந்த வேத பகுதி சொல்கிறது. இந்த பிலிப்பு திருச்சபையை குறித்து அவர் பாரத்தோடு சிறைச்சாலையில் இருக்கிற அவர் இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறதை இன்றைக்கு நாம் வாசிக்கிறோம். இந்த வேத பகுதி அவர் எழுதும்போது அவர் சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஊழியத்தின் கடைசி நாட்களுக்குள்ளே நான் வந்துவிட்டேன். இப்பொழுது என்னுடைய வாஞ்சை, எனக்குள்ள இருக்கிற ஒரு வாஞ்சை, என்ன வாஞ்சை? இந்த வேத பகுதி சொல்லுகிறது, நான் எப்படியாயினும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு நான் தகுதியாக வேண்டும். அதுதான் அவருடைய வாஞ்சை. இந்த வேத பகுதியிலே பவுல் அப்போஸ்தலன் கர்த்தருக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்த தேவ மனுஷன், ஊழியத்திலே பல இடங்களிலே கிறிஸ்துவை உண்மை உத்தமமாய் ஊழியம் செய்து அநேக திருச்சபைகளை நிறுவின தேவ மனுஷன், அநேக நிருபங்களை இன்றைக்கு நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக எழுதி கொடுத்த தேவ மனுஷன், இப்பொழுது கிறிஸ்துவின் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவருடைய எண்ணமும் நோக்கமும் என்னவா இருக்கிறது? இந்த வேத பகுதி சொல்கிறது, நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்ப வேண்டும். தேவன் இந்த உலகத்திலே வரும்பொழுது, தேவன் இந்த உலகத்திலே நியாயாதிபதியாக, ராஜாவாக, தேவனாக வருவதற்கு அவர் வருகிற அந்த நாளிலே நான் அவரோடு கூட அவருடைய சத்தத்தை கேட்டு மரித்து போகிற நான் உயிரோடு நான் எழுந்து நான் அவரோடு கூட 1000 வருட அரசாட்சி செய்வதற்கு நான் தகுதியாக வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதுகிறதை இந்த வேத பகுதியிலே நான் வாசிக்கிறோம். எவ்வளோ ஒரு பெரிய ஆவிக்குரிய ஒரு தேவ மனுஷன். இன்றைக்கு அவர் தன்னுடைய வாழ்க்கை அவர் ஆராய்ந்து பார்த்து இந்த பிலிப்பு திருச்சபைக்கு, பிலிப்பு பட்டணத்திற்கு அவர் எழுதுகிறார். நான் தகுதியாகும்படிக்கு நான் தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது, தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிங்க. அவருக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக நான் எண்ணுகிறேன். நான் ஆசையாய் நான் தொடர வேண்டும் என்று சொல்லி வருகிற வசனங்களிலே நான் வாசிக்கிறோம். அதான் அவருடைய நோக்கம், எண்ணம் எல்லாமே நான் தகுதியாக வேண்டும், நான் தகுதியாக வேண்டும், நான் தகுதியாக வேண்டும் உயிரோடு எழும்பதற்கு. இந்த காலை நேரத்தில் இன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற நீங்களும் நானும், ஒருவேளை இன்றைக்கு பவுல் அப்போஸ்தலனே நான் உயிரோடு எழும்புவதற்கு, தேவனோடு கூட அவர் ஆட்சி செய்ய வரும்பொழுது அவரோடு கூட எழுந்து நான் உயிரோடு எழுந்து அரசாட்சி செய்வதற்கு நான் தகுதியாக வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறார் என்றால், இன்றைக்கு நீங்களும் நானும் எவ்வளவு அதிகமாய் நான் வாஞ்சிக்க வேண்டும், எவ்வளவு அதிகமாய் வாஞ்சிக்க வேண்டும். இன்னைக்கு ஒருவேளை ஈரான் வார குறித்து பார்த்த உடனே நீங்க பார்ப்பீங்க, அநேக யூடியூப் வரும், ஏசு கிறிஸ்து வர ஆயத்தை பாராரு, மத்திய ஆகாயத்தில் வர போறாரு, நம்ம எல்லாரும் எழுந்து போயிடுவோம் அப்படின்லாம் இன்றைக்கு பல யூடியூப் மெசேஜை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீங்க இல்லையா? எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? நிறைய மெசேஜை பார்த்துக்கிட்டே, படுத்து கேட்டுக்கிட்டே, சாப்பிட்டுக்கிட்டே, என்ன சொல்கிறாரு இவர் தான் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சிலருக்கு பாம் பிளாஸ்ட் ஆனாலே என்னது, யூடியூப் மெசேஜை போட்டு என்ன பண்ணிடுது, அப்படியே ஒரு மாயையிலே உங்களை அப்படியே போய்கொண்டே இருக்கிறது. நம்ம பேசுவோம், ஏசு வரும்போது நான் மத்திய ஆயத்தில் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடுறோம் இல்லையா? ஆகாயத்தில் வரும்போது பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன் இல்லையா? பறந்துடுவோம் பறந்துடுவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நாம் அப்படியே ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு கிறிஸ்தவர்களை இன்றைக்கு ஊழியர்களும் திருச்சபைகளும் வைத்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த வேத பகுதி சொல்லுகிறது, பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் தகுதியாக வேண்டும். இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் கேள்விப்படும் போது, இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் முடிவுடனே வராது, முடிவுடனே வராது. எதற்காக? நம்மை தகுதியாக்குவதற்கு நம்மை ஆயத்தமாக்க வேண்டும், நம்மை ஆயத்தமாக்க வேண்டும். அப்ப நாம் தகுதியாக வேண்டும்,
உயிர்த்தெழுதலுக்கு, நாம் தேவனோடு கூட மறுரூபமாகிறதற்கு பவுல் அப்போஸ்தலன் அங்கே தெசலோனிக்கே திருச்சபை 1 தெசலோனியர் 4வது அதிகாரம் 16வது வசனத்திலே நான் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த கடைசிய காலம் அந்த வேத பகுதியை நான் ஏன் எம்பசைஸ் பண்றேன்னா, அந்த வேத பகுதியில் பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார்? வாசிங்க எல்லாம் சொல்லுங்க. எந்த எக்காலமா? தேவ எக்காலத்தோடு கூட வானத்திலிருந்து என்ன பண்ணுவார்? இறங்கி வருவார். அப்ப அந்த எக்காலம் 1 கொரிந்தியர் 15:51 நான் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15:51 அங்கே என்ன சொல்ல வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:51. கடைசிய காலம். நான் 1 தெசலோனிக்கேயர்ல வாசித்தோம். எப்படி? தேவ காலம். இங்கே பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த பவுல் மூலமாக சொல்றார். கடைசிய காலம் தோணிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம். வாசிங்க சிஸ்டர். ஒரே நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். யாரு தகுதியானவர்கள்? யாரெல்லாம் கர்த்தரோடு கூட அந்த 1000 வருட அரசாட்சியில இருந்து அரசாட்சி செய்வதற்கு யாரெல்லாம் தகுதியானவர்களோ அவர்கள் என்ன பண்ணுவாங்களா? மறுரூபமாக்கப்படுவாங்க. நாம் மத்தேயு 24 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒரு உவமையை சொல்லுகிறார். 10 கன்னிகைகள் இல்லையா? ஞாபகம் இருக்கும். நான் டைம் ஆனதுனால வேகமாக சொல்கிறேன். 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். சரியா? அதில் புத்தி உள்ளவர்களை எடுத்துக்கொள்ளுகிறார். ஏனென்றால் அவர்கள் தகுதியாக்கப்பட்டவர்கள். தகுதி இல்லாதவர்கள் என்ன பண்ணுறாங்க? அவர்கள் மறுரூபமாக்கப்படாத ஒரு சூழ்நிலையிலே நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்ப இன்றைக்கு நாம் தகுதியாக வேண்டும். ஒன்று, மரித்தவர்கள் என்ன பண்ணுவாங்க? உயிரோடு கூட எழுந்தருளுவார்கள். நாம் வெளிப்படுத்துதல் 20வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே கர்த்தர் யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். யாரு? கிறிஸ்துவுக்காக மரித்தவர்கள். அதுபோல மிருகத்தின் முத்திரையை தரிக்காதவர்கள். அவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்களா? அவர்கள் உயிர்த்து கர்த்தரோடு கூட என்ன பண்ணுவாங்க? 1000 வருட அரசாட்சியிலே அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி அந்த வேத பகுதி சொல்லுகிறது. அப்ப இந்த வேத பகுதியினுடைய மொத்த காரியம் ஒன்று, கர்த்தர் வரும் பொழுது என்ன எக்காலம் தொனிக்கும்? கடைசி எக்காலம் அல்லனா தேவ எக்காலம். சரியா? அந்த எக்காலம் தொனிக்கும் போது உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாவாங்க, தகுதியானவர்கள். மரித்த கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். நீங்க 20வது வெளிப்படுத்தல் 20:4 வாசித்து பார்க்கும் பொழுது 5வது வசனத்தில் மற்றவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? உயிரோடு எழுந்திருக்க மாட்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருட அரசாட்சியில் என்ன பண்ணுவதில்லை? உயிர்த்தெழுதல்ல வேதம் சரியாய் சொல்லுகிறது இல்லையா? இவர்கள் ஒருவேளை அதன் பிறகு 1000 வருட அரசாட்சி முடித்த பிறகுதான் என்ன பண்ணுவாங்க? மற்றவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். அதுக்கு பிறகுதான் என்னது? ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் இல்லையா? அங்கே நன்மை தீமை செய்கிறவர்களாக கர்த்தருக்கு முன்பதாக இருப்பார்கள். இப்ப நாம் தகுதியாக வேண்டும் கர்த்தரோடு கூட. அதனால்தான் யோவான் எழுதும்போது 20வது அதிகாரம் வெளிப்படுத்தல் 20:4 முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான், அவன் பாக்கியவானாயிருக்கிறான் என்று சொல்லி அங்கே அந்த வேத பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாம் தகுதியாக வேண்டும். இன்னைக்கு நாம் தகுதியாகும் போது கர்த்தர் எப்ப வந்தாலும்
என்ன பண்ணுவார்? நம்மை அவர் ஏற்றுக்கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் யூடியூபே பார்த்து கொண்டு உங்களை தகுதியாய் மாற்றுவதை விட்டுவிடாதபடி நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களை தகுதிப்படுத்தி நீங்கள் ஆயத்தமாய் இருக்கும்போது கர்த்தர் வரும்பொழுது உங்களை ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. அதான் வேதத்தின் சத்தியம். எப்போ வந்தாலும் சரி, நம்ம தகுதியாக இருக்கும்போது என்ன பண்ணுவார்? அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுவார். ஹல்லேலூயா. இப்போ தகுதியாக வேண்டும், அதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். நாம் எப்படி தகுதியாக வேண்டும்? பவுல் அப்போஸ்தலன் அதில் 5 காரியங்களை குறித்து சொல்லியிருக்கிறார். 5 காரியங்களை நான் ஒரே ஒரு காரியத்தை குறித்து எம்ஃபசிஸ் பண்ணிட்டு மற்ற 4 காரியங்கள் உங்களோடு கூட நான் லைட்டாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வேதாகமத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே அந்த 10வது வசனம் பிலிப்பியர் 3:10 சொல்லுகிறது, நான் தகுதியாக வேண்டும். அதற்கு முதல்ல எனக்கு தேவை என்னது? நான் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். நான் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். நான் அவரை அறிந்து கொண்டாதான், அதான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் நான் மரித்தாலும் சரி, அல்லது நான் உயிரோடு கூட கர்த்தர் வரும்பொழுது இருந்தாலும் சரி, நான் முதலாவது அவரை அறிந்து கொண்டால்தான் நான் என்ன பண்ணுவேன்? நான் உயிரோடு கூட எழுந்து போக முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அறிந்து கொள்வது என்றால் என்ன? அறிந்து கொள்வது என்றால் என்ன? அதை நாம் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அவரை புரிந்து கொள்ள வேண்டும். அறிவு என்பது ஒருவேளை ஹெட் நாலேஜ் அல்ல. ஹெட் நாலேஜ் ஒருவேளை இன்றைக்கு நிறைய பேர் நல்ல பைபிள் வசனத்தை தரோவா வச்சிருப்பாங்க, நிறைய சாப்டர்ஸை மெமரைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா? அது அறிவு என்று சொல்லினா அது தேவை, அது கண்டிப்பாக தேவை. அந்த அறிவு நமக்கு தேவை. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட அறிவு அது அல்ல. எந்த அறிவு? இங்கே இருக்கப்பட்ட கர்த்தரை குறித்த அறிவு என்ன பண்ணணும்? 1 இன்ச் என்ன பண்ணணும்? கீழே இறங்கி உள்ளத்திலே அவரை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு. நீங்கள் ஆதியாகமத்தில் 4வது அதிகாரம்லாம் பார்த்தீங்கன்னா, ஆதாம் ஏவாளை அறிந்தான். இன்டிமசி ரிலேஷன்ஷிப் இல்லையா? எப்படி ஒரு கணவனும் மனைவியும் தான் ஒருவரை ஒருவர் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். அந்த ஒரு உறவிலே நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை நீங்க யோசித்து பாருங்க, ஒருவேளை நீங்க சொல்லலாம், எனக்கு அவர் சொந்தக்காரரு, எல்லாம் நம்ம உடனே ஒரு ஊழியக்காரர் வந்தார் என்று சொல்லி வைத்து கொள்ளுவோம் இல்லையா? கடந்த நாட்களில் யார் உங்கள் மத்தியில் ஊழியம் செய்ய வந்தார்? ஜெம்ஸ் அங்கிள் வந்தாங்க இல்லையா? அகஸ்டின் அங்கிள் வந்தாங்க. உடனே சொல்லுவோம், அவர் எங்கள் ஊர் தான், எங்களுக்கு சொந்தம் தான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவருக்கு நம்ம தெரியணும், அதான் அறிவு இல்லையா? இப்போ பிரசிடென்ட் ட்ரம்ப் எனக்கு தெரியும் அப்படின்னா நான் போய் இந்தியாவில் போய் நான் சொல்லிட்டு இருக்கேன், பிரசிடென்ட் ட்ரம்ப் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு. ஆனால் அவருக்கு என்ன தெரியுதா? அவருக்கு என்ன தெரிகிறதா? அப்போ அதுதான் அறிவு, அதான் உறவு. இட்ஸ் a ரிலேஷன்ஷிப் இல்லையா? அப்போ அந்த அறிவை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை குறித்த அறிவு. நம்ம சொல்லலாம், கர்த்தரை எனக்கு நல்லா தெரியும், இயேசு எனக்கு தெரியும், அவருக்கு தான் நான் காணிக்க கொடுக்குறேன், நான் எவ்ரிடே எல்லா சண்டையும் நான் போய் என்ன பண்ணிடுவேன்? ஆஜர் போட்டுருவேன், ஆண்டவரே நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அறிவு இங்கே சொல்லப்படவில்லை. ஒருவேளை திருச்சபையில் மெம்பர் ஆகிற குறித்த அறிவையும் சொல்லப்படவில்லை இல்லையா? திருச்சபையினுடைய அறிவு என்னது? பேப்டிசம் எடுக்கணும், மெம்பர் ஆகணும். அதை குறித்தும் இங்கே சொல்லவில்லை பவுல் அப்போஸ்தலன். அப்படின்னா அவர் ஏற்கனவே என்ன பண்ணி இருக்காரு? திருச்சபையின் மெம்பர் தான் அவர் அதை குறித்து சொல்லலை. ஆனால் இந்த வேத பகுதியிலே அவர் சொல்லுகிறார், நான் அவரை குறித்த அறிவு. ஒருவேளை கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையில் ஒருவேளை திருமணம் ஆகும்போது அவர்கள் ஒரே சரீரமாய் இணைக்கப்படுகிறார்கள். அப்ப அந்த பிகினிங்ல இருந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 ஸ்பௌஸும் என் மனைவிக்கு என்ன பிடிக்கும்,
என் கணவனுக்கு என்ன பிடிக்கும், அதை நாம் ஒருவருக்கொருவர் என்ன பண்ணணும், அறிந்து கொள்ள வேணும் இல்லையா? சிலருக்கு 20 வருஷம் ஆனாலும் கணவனுக்கு என்ன பிடிக்கும்னே தெரியாது. ஏன்னா அவங்க வேற வேர்ல்டில் இருப்பாங்க. இல்லை அவருக்கு தெரியாது, இவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாது. அது அல்ல, ஒருத்தரை ஒருத்தர் நன்றா, அதுதான் ஒரே சரீரம், ஒரே திங்கிங் 2 பேருக்கும், கணவன் மனைவிக்குள்ள. இன்னைக்கு திருச்சபையை கர்த்தர் அப்படிதான் அழைத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய அவயங்கள், திருச்சபை அவருடைய சரீரம், ஒரே சரீரம், ஒரு மனப்பாடு. அந்த ஒரு மனப்பாட்டின் ஆவி நமக்குள்ளே இருக்க வேண்டும். அதை தான் தேவனை குறித்த அறிவு என்று சொல்லி இந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இதற்கு ஆதாரமாக நாம் சாங் ஆஃப் சாலோமன், உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். உன்னத பாட்டு 2:16. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். அதிகமான ஆழமான சத்தியத்தை சாலமோன் இங்கே எழுதுகிறதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். என் நேசர் என்னுடையவர், என் நேசர் என்னுடையவர். ஒருவேளை நாம் ஆலயத்துக்கு வரும் பொழுது நாம் பாடுகிறோம் இல்லையா, எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான், பாடினீங்களா? இப்ப எந்த ஆருயிரே அப்படின்னு பாடினோம் இல்லையா? பாடினோமா இல்லையா? எந்த ஆருயிரே. ஆனா அவருக்கு உயிரை கொடுக்க நம்ம ஆயத்தமா இருக்குமா? பாடுறோம் நல்ல இல்லை, யோசித்து பாருங்க. இன்னொரு பாட்டு கூட இருக்கு, நேசரே உடைய பாதத்தில் நிச்சயம், எனக்கு அந்த ஸ்டான்ஸ் மறந்து போச்சு, நிச்சயம் நிச்சயமே சத்தியமே உமக்காக நான் வாழ்கிறேன் அப்படிலாம் பாடுறோம். அப்படி ஒரு இதிலே பாடுறோம். ஆனால் அந்த அன்பு இந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. என் நேசர் என்னுடையவர், நான் யாருடையவள்? அவருடையவள். நான் அவருடையவள். அதுதான் ஒரு ஆழமான இன்டிமசி ரிலேஷன்ஷிப். அதுதான் அவரை குறித்த தெளிவான அறிவு என்று சொல்லி இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இந்த உன்னத பாட்டு 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே நேசருடைய நாமத்தை குறித்து, அவருடைய நாமத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உமது நாமம், உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனையுள்ளவைகள். உம்முடைய நாமம் ஊற்றப்பட்ட பரிமள தைலமாய் இருக்கிறது. இது கிறிஸ்து இயேசுவினுடைய சிலுவை பாட்டை குறித்து சொல்லுகிறதாக இருக்கிறது. அவருடைய நாமம் ஊற்றப்பட்ட தைலம். ஊற்றப்பட்ட தைலம். தைலம் ஒருவேளை சென்றை யோசித்து பாருங்க. சென்று அடிக்காமலே நீங்க நான் இது விலையேற பெற்ற சென்று நான் இதை பார்த்துக்கிட்டே போவேன்னு சொன்னீங்கன்னா அந்த ஸ்மெல் உங்க மேல இருக்குமா இருக்காதா? இருக்காது. அதை அடிக்கணும். அந்த நாட்கள்ல என்ன பண்ணுவாங்க, மூடி வைக்கப்பட்ட அந்த பரிமள தைலத்தை என்ன பண்ணுவாங்க, உடைத்து என்ன பண்ணுவாங்க, ஊற்றுவார்கள். நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவனுடைய காலில் ஒரு தாயார் என்ன பண்ணாங்க, பரிமள தைலத்தை உடைத்து என்ன பண்ணாங்க, ஊற்றினார்கள். வீடு முழுவதும் வாசனையாக இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்ப கர்த்தருடைய அந்த அன்பு, கர்த்தர் தன்னுடைய அன்பை எப்படி அவர் வெளிப்படுத்தினார்? வார்த்தையான தேவன் மாம்சமாகி உங்களையும் என்னையும் அவர் நேசித்து மனு குலத்தை நேசித்ததினால இந்த உலகத்திலே அவர் இறங்கி வந்து நமக்காக தன்னையே பலியாய் அவர் பரிபூரணமாய் ஒப்பு கொடுத்தார். பரிபூரணமாய் அவர் தன்னை ஒப்பு கொடுத்து அவர் என்ன பண்ணினார்? ஏசாயா 53:12 சொல்லுகிறது, அவர் நமக்காக என்ன பண்ணினார்? தன்னுடைய ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றினார். மரணத்திலே நமக்காக அவர் ஊற்றினார் தன்னுடைய ஆத்துமாவை. எதற்காக? நீங்களும் நானும் அவருடைய அன்பை அறிந்து கொள்ளுவதற்காக, தேவனுடைய அன்பை நாம் அறிந்து கொள்ளுவதற்காக அவர் என்ன பண்ணினார்?
தன்னுடைய ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றினார். மரணத்திலே ஊற்றினார். அப்ப அந்த ஊற்றப்பட்ட அந்த பரிமள தைலம் இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே நாம் இருக்க வேண்டும். அவர் தன்னுடைய அன்பை அவர் வெளிப்படுத்தி விட்டார் இல்லையா? ஜான் 3வது அதிகாரம் 16வது வசனம் என்ன வசனம்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 1 யோவான் 3:6 என்னது? 1 யோவான் 3வது அதிகாரம் 6வது வசனம் 16. 1 யோவான், அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை குறித்து நாம் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். யோவான் 3:16 தேவன் தன்னுடைய அன்பை என்ன பண்ணிவிட்டார்? வெளிப்படுத்தி விட்டார். இப்ப அன்பை பெற்ற நாம், நீ தம்பி மாதிரி இதில் போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் அவருடைய அன்பை பெற்ற நாம் இப்ப நாமும் நம்முடைய சகோதரர்களுக்கு என்ன பண்ணணுமா? ஜீவனை கொடுப்பதற்கு 1 யோவான் 3:16 நாம் அவருடைய அன்பை பெற்ற நாமும் அவரை என்ன பண்ண வேண்டும்? வெளிப்படுத்த வேண்டும். அவருடைய அன்பை தன்னுடைய சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்க வேண்டும். அதான் அவரை குறித்த அறிவு. அப்ப இதைத்தான் இங்கே வாசிக்கிறோம். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவளாய் இருக்க வேண்டும். அவரை நான் அறிந்து கொண்டால் நான் என்ன பண்ண வேண்டும்? அவருக்காக அதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அவருக்காக நான் எல்லாவற்றையும் நான் விட்டுவிட்டேன். எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன், குப்பையுமாக நான் எண்ணுகிறேன். ஏனென்றால் அவருடைய அன்பு எனக்கு முன்பதாக இருக்கிறது. நான் ஊழியத்தின் பாதையிலே நடந்து செல்லுகிறேன். நான் என்னுடைய ஊழியத்தின் பாதையிலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் அநேக கப்பல்ல போகும்போது சேதம், நிர்வாணமா இருந்தேன், நான் பசியில இருந்தேன், எல்லாவற்றிலும் நான் இருந்தேன். ஆனா எனக்குள்ளே இருந்தது தேவனுடைய அன்பு. அந்த கல்வாரின் அன்பு எனக்குள்ளே இருந்து கொண்டே இருந்ததினாலதான் அந்த அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதான் அந்த அன்பு, அவரை குறித்த அந்த அறிவு. இப்ப இங்க இருக்கிற அறிவு எங்க வந்துருச்சு? உள்ளத்துல வந்ததுனால அவருக்காக நான் எல்லாவற்றையும், ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. இன்னும் யோசித்து பாருங்க. இன்றைக்கு நீங்கள் நிறைய யூடியூப்பில் கேட்பீங்க, போதவருடைய செய்திகளை கேட்பீங்க. இன்னைக்கு நான் கர்த்தரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்பதாக நான் ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன். இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே எனக்கு என்ன வந்துச்சு? கோல்டு பிரேஸ்லெட்டு, கோல்டு செயின், காரு, பங்களா. இன்றைக்கு இப்படிப்பட்ட செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் அவரை குறித்த அறிவை நான் பெற்றுக்கொண்டேன். எனக்காக தேவாதி தேவன் இந்த உலகத்திலே மனிதனாய் வந்து எனக்காக தன்னுடைய இரத்தத்தை அவர் சிந்தினாரே. அந்த அன்பை நான் அறிந்து கொண்டதினால அந்த அன்பு என்ன பண்ணுகிறது? நெருக்கி ஏவுகிறது. பிரச்சனை அதான். அந்த அன்புக்காக நான் என்ன பண்றேன்? எல்லாவற்றையும் நான் விட்டு விட்டேன், குப்பையுமா எண்ணுகிறேன். இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயம், இன்னைக்கு எல்லா இந்தியாவிலேருந்து எல்லா வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு மெட்டீரியலிசத்தே மக்களுக்குள்ள பேசி 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 $1 கொடுத்தீங்கன்னா $10 கிடைக்கும், $1 கொடுத்தேன், இட்ஸ் குட் டீல் இல்லையா? வேற எங்கேயுமே நம்ம போக வேண்டாம், பிஸ்னஸ் பண்ண பெட்டராக கொடுக்கலாம். அதுவும் அல்ல. இங்க பவுல் அப்போஸ்தலன் சொல்றாங்க, அவருக்காக
நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிவிட்டேன். ஏனென்றால் அந்த அன்பு எனக்குள்ள இருக்க 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 இதெல்லாம் போகுது, இதெல்லாம் போகுது. அந்த அறிவை குறித்து இந்த வேத பகுதிகளே சொல்லப்பட்டிருக்க. வாசிக்கலாம். சாங் ஆஃப் சாலமோன் 2வது அதிகாரம், உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம், இந்த வசனம் மிக என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு மிக எனக்கு பிடித்தமான ஒரு வேத பகுதி. எல்லாரும் நீங்கள் இங்கே இந்த வேத பகுதிக்கு நேராக உங்களுடைய கவனத்தை திருத்துங்கள். அங்கே அந்த ஆத்தும மணவாட்டி அவள் சொல்லுகிறாள், நான் என்ன சொல்றா, என்னுடைய நேசர் இப்ப என்ன எங்கே கொண்டுட்டு போறார்? என்னை விருந்து சாலைக்குள்ளே கூட்டி கொண்டு போகிறார். விருந்து சாலைக்குள்ளே கூட்டி கொண்டு போகிறார். இப்ப யோசித்து பாருங்க, இப்ப நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் 12 ஆயிடுச்சு, நானே கொஞ்சம் லேட்டாக முடிச்சிட்டேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன பார்ப்பீங்க? கிளாக்கை பார்ப்பீங்க. முடியா எல்லாத்தையும் நாங்கள் வீட்டுக்கு போய் பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சாப்பிடணும், எல்லாம் எங்கேயாவது ஹோட்டலில் நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க, போகணும், டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க இல்லையா? இல்லையா? யோசித்து பாருங்க, ப்ராக்டிக்கலாக தான். ஆனால் இந்த வேத பகுதி சொல்லுகிறது, நான் விருந்து சாலைக்குள்ளே போனேன். யாரோட போறேன்? என்னுடைய நேசரோடு நான் போறேன். நேசரோடு கூட நான் அவரோடு கூட நான் நடந்து போகிறேன். எங்க போறேன்? விருந்து சாலைக்குள்ளே நான் போகிறேன். ஆனால் என் மேல பறந்த கொடி என்னது? அவருடைய நேசமே. எல்லாரும் நீங்க வாசிங்க, இட்ஸ் a beautiful word. என்னை விருந்து சாலைக்கு வாசிங்க, ஏற்கனவே அங்கதானே இருக்குது. அழைத்து கொண்டு போனார், என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. அந்த மணவாட்டி சொல்றா, நான் என் நேசரோடு கூட நான் விருந்து சாலைக்குள்ள போனேன், ஆனா விருந்தினுடைய மனம் என் உள்ள வரல. விருந்தினுடைய மனம் என்ன உள்ள வந்து என்ன பண்ணல, என்னை இழுக்கல. நான் என்ன பண்றேன்? என் மேல இருந்தது அந்த நேச கொடிதான், அந்த அன்பின் கொடி என் மேல பறந்து கொண்டே இருந்ததினால இந்த உலகத்தின் இழுப்பு என்ன பண்ணல, என் மேல படல. எவ்வளோ ஒரு ஆழமான வேத பகுதி. அந்த தாயார் சொல்றாங்க, என் மேல் பறந்த கொடி நேசமே. நான் விருந்து சாலைக்குள்ள போறேன், ஆனா என்னுடைய சிந்தை எண்ணம் எல்லாமே தேவன் எனக்காக இந்த உலகத்துல வந்தாரு, எனக்காக இரத்தத்தை சிந்தினாரு, எனக்காக தன்னுடைய சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்தாரு. அந்த அன்பு, அந்த நேச கொடி என் மேல பறந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த உலகத்தில் உள்ள இழுப்பு என்ன பண்ணல, என்ன ஒன்றும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. அதான் நேசரை அறிந்து கொள்ளுகிற அறிவு. நேசரை அறிந்து கொள்ளுகிற அறிவு. இந்த மாலை நேரத்தில், இந்த காலை நேரத்தில் இன்றைக்கு உங்களை எந்த காரியம் நீ இழுக்கிறது? எந்த காரியம் உங்கள் மேல் பறக்கிற கொடி? என்ன கொடி? தேவனுடைய அன்பு. தேவனுடைய அன்பு நமக்குள்ளே இருக்கும்போது, அவரை குறித்த அறிவு இன்றைக்கு நமக்குள்ளே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கும்போது, யாராவது உங்களை பற்றி சொல்லிட்டா என்ன பண்ணும்? உங்க ஸ்பௌஸே நினைங்களேன், வயிற்று கொள்ளுவோம். வீட்டு போறீங்க, நல்ல வயிறு பசியில் போறீங்க, இவ்வளோ டைம் ஆயிடுச்சே, உனக்கு எது தெரியாதா? சாப்பாடு வச்சுட்டு போயிருக்கலாமா சர்ச்சுக்கு அப்படின்னு சொல்றீங்க. நேசரை குறித்த அறிவு உங்களுக்குள்ள இருக்கு, இங்க இறங்கிச்சு. அப்ப நீங்க என்ன சொல்லக்கூடாது? யோ, என் உம்ம கூட தானே வந்தேன், நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்க, இருந்தாலும் நான் உங்க கூட சொல்றேன், உங்க கூட தானே வந்தேன், தெரியாதா அப்படின்னு சொல்லாம, பரவாயில்ல டார்லிங், நான் உங்களை நேசிக்கிறேன், பரவாயில்ல, அவர் தானே சொல்றாரு இல்லையா, என்னத்தை சொல்லிட்டு போறாரு, எவ்வளோ நாள் கேட்டுட்டீங்க, பரவாயில்ல, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. அந்த ஒரு அறிவு வந்துச்சுன்னா என்ன பண்ண, என்ன ஆகாது? சண்டையே வராது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அந்த நேசரை குறித்த அறிவு, தேவனை குறித்த அறிவு நமக்குள்ள இருக்கும்போது, அதான் அந்த தாயார் சொல்றாங்க, நான் விருந்து சாலைக்குள்ள போனேன், நான் விருந்து சாலைக்குள்ள போனேன். ஒருவேளை எல்லா டைம்லயும் சாப்பாடு இருக்காது, பிரச்சனை வருது இல்லையா, ஆர்கியூமெண்ட் வருகிறது. நம்ம அந்த ஆர்கியூமெண்ட் வரும்பொழுது, பிரச்சனை வரும்பொழுது நம்ம சொல்லுவோம், என் கோபம் வரப்போது, வாயடக்கு இல்லையா? அப்படியா இல்லை. இன்றைக்கு நாம்
அவருடைய அன்பினால் நிரப்பப்பட்டு அவரை குறித்த அந்த அறிவு நமக்குள்ளே இருக்கும்போது நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவோம். ஆமென். பவுல் அப்போஸ்தலன் அதைத்தான் சொல்லுகிறார். அவரை நான் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி? எனக்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த அன்பு எனக்குள்ளே இருக்கிறதினால இந்த உலக காரியங்கள் அல்ல, இந்த உலக காரியங்கள் அல்ல, அவருடைய அன்பு என்ன பண்ணுகிறது? நெருக்கி அவரோடு கூட நடப்பதற்கு ஏவுகிறது என்று சொல்லுகிறதை இந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் யோசித்து பாருங்க, கிறிஸ்துவை அறிந்த அறிவு உங்களுடைய வாழ்க்கையில் எதையாவது விட வைத்திருக்கிறதா இல்லையா? யோசித்து பாருங்க. அதான் அன்பு, அதான் அன்பு. நான் கிறிஸ்துவுக்கு முன்னால கிறிஸ்துவுக்கு பின்னாடி நம்ம லைஃப் எப்படி இருக்கு? சேஞ்சே இல்லாத அநேக கிறிஸ்துவுடைய வாழ்க்கை இருக்கிறதை பார்க்கிறோம். சிலருடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆரம்பிக்கிறாங்க, நல்ல ஸ்டார்டிங். ஆனா அதன் பிறகு போகும்போது என்ன பண்றாங்க? ஆதி அன்பை விட்டு விட்டு போகிற நிலைகளை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தரை அறிந்த அறிவை பெற்ற பவுல் அப்போஸ்தலன் சொல்றாங்க, அந்த அறிவை நான் இன்னும் அதிகமாய் நான் அறிந்து கொள்ள வேண்டும். அவரை குறித்த அந்த அறிவு எனக்குள்ளே இன்னும் அதிகமாய் வர வேண்டும் என்று சொல்லி அங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த அறிவினால் நாம் நிரப்பப்பட்டு நாம் நடக்க கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறதை நாம் வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். உன்னத பாட்டில் இன்னொரு வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம், நான் என் நேசரை அறிந்த அறிவினால நான் அவரை குறித்த அந்த அறிவினால நான் என்ன பண்ணுறேன்? அந்த கிச்சிலி மரத்தினுடைய நிழலிலே நான் அமர்ந்து நான் அதனுடைய பழத்தை நான் ருசித்து நான் படிக்கிறேன் என்று சொல்லி, புசிக்கிறேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் உன்னத பாட்டு அந்த இரண்டாவது அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உன்னத பாட்டு 2:3 வாசித்து பார்க்கும் பொழுது நீங்க வாசிங்க. என் நேசர் இருக்கிறார், அது நிழலிலே நான் வாஞ்சியாய் உட்காருகிறேன், மதுரமாய் இருக்கிறது. இந்த வேத பகுதியிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன பண்ணுறா? நான் வாஞ்சியாய் நான் உட்காருகிறேன். என் நேசரை குறித்த அறிவு, நேசரை குறித்த அன்பு எனக்குள்ளே தெரிந்து விட்டது. அதனால நான் என்ன பண்ணுகிறேன்? நான் அதன் நிழலிலே நான் அமருகிறேன். அந்த காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே நேசர் இருக்கிறார். அந்த அன்புனால அதனுடைய நிழலிலே, அவருடைய பிரசன்னத்திலே நான் என்ன பண்ணுகிறேன்? வாஞ்சையாய் நான் உட்காருகிறேன், வாஞ்சியாய் உட்காருகிறேன். யோசித்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் அன்பை அறிந்த அறிவு உங்களுக்குள்ள இருந்ததுன்னா, உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது என்ன பண்ணணுமா? அந்த அன்பு உங்களுக்குள்ளே என்ன பண்ணணுமா? எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது வேதத்தை வாசிக்க ஆரம்பித்த உடனே தான் நமக்கு என்ன வருது? தூக்கம் வருது இல்லையா? சில சொல்லுவாங்க, எனக்கு தூக்கமே வரல, வேதத்தை வாசித்தேன் தூக்கம் வந்துடுச்சு. ஸ்தோத்திரம். ஆனா அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரை நீங்க அறிஞ்சு கொள்ளல இல்லையா? யோசித்து பாருங்க. திருமணமான புதுசுல அல்லனா என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச உடனே உங்களுடைய ஸ்பவுஸ் கால் பண்றாங்கன்னு சொல்லி வைத்துக் கொள்வோம்.
மேரேஜ் ஆகி முடித்தவங்களுக்கு நான் ஒரு ஃப்ளாஷ் முன்னாடி நடந்த காரியத்தை நான் சொல்கிறேன். எவ்வளோ ஆஞ்சியாக போய் அப்போ தூக்கம் வருமா? நமக்கு தூக்கம் வருமா? 12 மணிக்கு கால் பண்ணி பேசினாலும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் இல்லையா? அப்போ அது போல, ஏனென்றால் நேசரை குறித்த அறிவு, அப்போ கர்த்தரை குறித்த அந்த அறிவு நமக்குள்ளே இருந்ததென்றால் வேத தியானம் நமக்குள்ள எப்படி இருக்கும்? வாஞ்சியா இருக்கும். அதான் அந்த வேத பகுதியிலே நான் அதனுடைய நிழலில் அந்த கனியை புசித்து நான் என்ன பண்றேன்? நான் உட்காருகிறேன். வேதத்தை எடுத்து வாஞ்சியோட நான் என்ன பண்ணுகிறேன்? உட்கார்ந்து அதன் கனி என் வாய்க்கு என்ன பண்ணுகிறது? இன்பமாய் இருக்கிறது. அப்படி கனியை சாப்பிட்டு, சில பழம் உங்களுக்கு பிடிச்ச பழம் இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த படிச்சு அந்த கனியை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவீங்க? இல்லை ஷூ பண்றீங்க இல்லையா? இல்லையா? ஷூ பண்றீங்க. ஓ, எவ்வளோ டேஸ்டா இருக்குது, எவ்வளோ டேஸ்டா இருக்கிறது. அப்ப வேதத்தை வாசிக்கிறது என்பது வேதத்தை தியானிக்கிறது. வேதத்தை தியானிக்கிறது. அப்ப வேதத்தை வாசித்து தியானிக்க தியானிக்க, ஓ, கர்த்தருடைய அன்பு இவ்வளோ அன்பா இருக்கிறது, தேவன் இவ்வளோ அன்பு கூறுகிறாரே, அப்படி என்கிற அந்த மேலான அன்பு உங்களுக்குள்ளே வர வேண்டும். அப்படி வந்தாதான் நீங்க நேசரை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு உங்களுக்குள்ளே இருக்கிறது என்பது அர்த்தம். ஆமென். அதான் அந்த வேத பகுதியினுடைய அர்த்தம். அதனால தான் அப்படி இருந்ததினால தான் அந்த தாயார் சொல்றாங்க, அடுத்த வசனத்துல தான் சொல்லப்பட்டு, நான் விருந்து சாலைக்குள்ள போனேன், இப்ப என் மேல என்ன பண்ணல? இந்த விருந்து சாலையின் மனம், அந்த அந்த காரியம் எனக்குள்ள வரல. ஏன்னா என் மேல உட்கார்ந்தது என் நேசருடைய கொடி இருக்கிறது. அந்த நான் தியானித்த அந்த வாசனை, நான் பழத்தை அந்த சாப்பிட்டனே, அந்த சாப்பாடு, தியானித்த அந்த வேத பகுதி என்னை என்ன பண்ணுகிறது? பாவத்திற்குள்ளும் சாபத்திற்குள்ளும் நான் விழுந்து விடாதபடி என்ன பண்ணுகிறது? என்னை பாதுகாத்து கொள்ளுகிறது என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தெரியுமா? வேதத்தை அவ்வளோ வாஞ்சியா உட்கார்ந்து நீங்க தியானிக்கிறீங்களா? உங்களுடைய ஜெப வேளை இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில, நம்ம எல்லாரும் கிறிஸ்தவ குடும்பத்தில் அநேக பிறந்து வளர்ந்ததுனால நமக்கு பைபிள் வாசிக்கலன்னா என்ன பண்ணிரும்? ஏதோ ஒன்று நடந்துரும் அப்படின்னு இருக்கு. சிலர் பயத்தில் என்ன பண்ணுவாங்க? ஏதாவது ஒரு சாப்டர் 23ஆம் சங்கீதத்தையாவது அட்லீஸ்ட் வாசித்துறது இல்லையா? அதனால தான் ஆண்டவரே இந்த நாள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிடுவோம். ஏன்னா நமக்குள்ள ஒரு பயம் ஸ்டோர் ஆயிருக்கு. இந்த மைண்டு அது என்ன சொல்லுது? நம்ம இன்னைக்கு பைபிள் வாசிக்கலாம் ஏதாவது நடந்துரும். ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் அப்படி ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க, டேய் பைபிள் வாசிக்கலாம் கர்த்தர் அடிச்சுருவாருடா அப்படின்னு சொல்லி. அப்படியே நம்ம வளர்ந்துட்டோம். ஆனா வேதம் அப்படி சொல்லலை. நம்ம ஏன் வேதத்தை வாசிக்கணும்? அவருடைய அன்பை நான் அறிந்து கொள்ளணும். அவருடைய அன்பை நான் அறிந்து கொள்ளணும். அவரை இன்னும் நான் அதிகமாய் அறிந்து கொள்ளணும். அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன ஆழமான ஒரு அறிவு நமக்குள்ளே இருக்கும்போது தான் அந்த அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்றான். அந்த அறிவு இன்றைக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அறிவு இருக்கிறதா? தேவனை குறித்த ஒரு அறிவு, நேசருடைய உள்ளத்துல என்ன இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஊழியம் செய்யறவங்களுக்கே தெரியாது. ஏனென்றால் அவருடைய அறிவை இந்த வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? யூடியூப்பை பார்த்துட்டா மெசேஜ் முடிஞ்சது, அல்ல யூடியூப்ல பாட்டை கேட்டுட்டா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு. சிலருக்கு கார்ல போகும்போதே என்ன பண்றது? பாட்டை கேட்டுட்டே முடிஞ்சிச்சு, டிக் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இல்லை. அதுவும் அல்ல. நேசரை குறித்த அறிவு, அவருடைய குறித்த அந்த அறிவு இருக்கும்போது இந்த உலகத்தினுடைய ஆசை பாசங்கள், இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்கள் எல்லாமே வெறுமையாய் போய்விடுகிறதை நாம் பார்க்கிறோம். வெறுமையாய் போய்விடுகிறது. நான் இதோடு முடித்துக்கொள்கிற நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன், நான் 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தை ஃபஸ்ட்டு பாட்டை நாங்கள் தியானித்தோம் காலையில்.
ஆங்கில ஆராதனையில் செகண்ட் பார்ட்டை நீங்கள் வாசித்தீங்கன்னா இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ரெவலேஷன். அங்கே அந்த நாகமான் அவன் சுகமாயிட்டான். இப்பொழுது அவன் எலிசா தீர்க்கதரிசியின் முன்பதாக வந்து நிற்கிறான். அவன் வந்து சொல்றான், இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் இஸ்ரவேலின் தேவனே தேவன், இஸ்ரவேலின் தேவனே தேவன். அதனால நீர் என்ன பண்ணும், என் கையில நீர் என்ன பண்ணும், காணிக்கையை வாங்கி கொள்ளும். வாசித்தீங்கன்னா எடுத்தவங்க 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 15, 16 எல்லாரும் நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. நான் இதோடு முடித்துக் கொள்ள போகிறேன். இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் ஆமென். மிக கவனமா கவனிங்க. இங்கே நாகமான் அந்த பெண் சொல்லுகிறா, அந்த வாலிப பெண் சொல்றா, அங்கே இஸ்ரவேலுக்கு சமாரியாவுக்கு நீங்க போனீங்கன்னா தீர்க்கதரிசி உம்மை என்ன பண்ணி விடுவார், குணமாக்கி விடுவார், குணமாக்கி விடுவார். உங்களுடைய குஷ்டரோகம் சொஸ்தமாகிவிடும். வேதம் சொல்லுகிறது. இப்ப நாகமான் அங்கே போவதற்கு ராஜாவினிடத்துல லெட்டர் வாங்கிட்டு அவன் என்னெல்லாம் எடுத்துட்டு போறான், அவன் தாளந்து பொன்னெல்லாம் எடுத்துட்டு போறான், பொண்ணை எடுத்துட்டு போறான். 10 மாஸ்து வஸ்திரங்களை அவன் எடுத்துக்கொண்டு போகிறான். அவனுடைய மைண்ட்ல என்ன காரியம், அவனுடைய மைண்ட்ல, ஏன்னா he is from pagan, அவன் விக்கிரகத்தை ஆராதித்தவன். இவர் வந்து எலிசா என்னை ஹீல் பண்ணார்னா நான் அவருக்கு அந்த ஹீல் பண்ணதுக்கு நான் என்ன கொடுக்கணும், நான் காணிக்கையை கொடுத்துடணும். நான் பல தாளந்து, ஒருவேளை டன் கணக்கா பொண்ணு, அதெல்லாம் அந்த 2 தாளந்து அவங்க சொல்றதெல்லாம், அவ்வளோ டன் பொண்ணை என்ன பண்ணிட்டோம், கொடுத்தாச்சுன்னா என் கடமை முடிஞ்சது. நீர் ஹீல் பண்ணீரு. நம்ம டாக்டர்கிட்ட போனால் என்ன பண்ணுறோம், ஃபீஸ் கொடுக்குறோம் இல்லையா, கொடுக்காம நம்ம விட மாட்டாங்க, ஏன்னா கொடுத்துட்றோம், அதோட முடிஞ்சது, அவ்வளோதான். அது போல அந்த ஒரு தாட்டோட இந்த எலிசா இவனிடத்திலே வருகிறதை இந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம். இப்போ அவன் அக்னாலேஜ் பண்ணுறான். ஒருவேளை அநேக பூஜை போட்டிருப்பான், அநேக இடத்துக்கு போயிருப்பான், ஒரு இடமும் ஹீல் ஆகலை. இப்போ அவன் அக்னாலேஜ் பண்ணுறான், இஸ்ரவேலில் இருக்கிற தேவனே தேவன் அப்படின்னு சொல்லி அக்னாலேஜ் பண்ணி, ஹெட் நாலேஜில் அக்னாலேஜ் பண்ணவன் இப்போ என்ன பண்ணுறான், அவனுடைய ஹெட் நாலேஜ் என்ன கொண்டு வந்திருக்கிறான், கிஃப்ட் கொண்டு வந்திருக்கிறான். ஏன்னா ஹீல் பண்ணால் குணமாக்கணும், காசு கொடுக்கணும். இப்போ எடுத்து என்ன பண்ணுறான், அவன் என்ன பண்ணுறான், காணிக்கையை கொடுக்குறான். அந்த வேத பகுதி சொல்லுகிறது, அவன் எலிசா சொன்னா, உம்முடைய கையில் நான் வாங்குவது இல்லை. இட்ஸ் ஆழமான சத்தியம். இன்றைக்கு ஊழியர்கள் இந்த வேத பகுதியை அறிந்து கொள்ள வேண்டும். எலியா என்ன சொல்றாரு, என்ன அர்த்தம், அதனுடைய அர்த்தம், நான் ஹீல் பண்ணலை அவனை, நான் உன்னை ஹீல் பண்ணல. ஹீல் பண்ணவர் யார், தேவன் உன்னை ஹீல் பண்ணார், தேவன் உன்னை ஹீல் பண்ணார். அப்ப நீ காணிக்கை கொடுக்கணும்னா எனக்கு நீ கொடுக்கணும்னு தேவையில்லை. நீ காணிக்கை கொடுக்க வேண்டியது யார், தேவனுக்கு நீர் கொடுக்க வேண்டும், தேவனுக்கு கொடுக்க வேண்டும். அதற்கு நான் தகுதி இல்லை, இந்த காணிக்கையை நான் வாங்குவதற்கு இல்லை என்று சொல்லி அங்கே எலிசா சொல்லுகிறத இந்த வேத பகுதி சொல்லுகிறது. அங்கே தொடர்ந்து நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா அங்கே கேயாசிட்ட எலிசா சொல்றாரு, ஒலிவ தோப்புகளையும் பணங்களையும் மாற்று வஸ்திரங்களையும் வீடுகளையும் வாங்குவதற்கான காலம் இதுவல்ல. எலியா ஒருவேளை தேவனுடைய மனுஷன், கர்த்தருக்காக வாழ்ந்தவன் தான். ஆனால் இப்பொழுது இவனுடைய மைண்ட் செட் என்னது, அவன் பேகன், கொடுத்தா கூலி கொடுத்துடணும். அதை மாற்றுவதற்கு இப்ப என்ன பண்றான், நீர் கொடுத்தது நான் அல்ல, தேவன் உன்னை கொடுத்தார், தேவன் உன்னை குணமாக்கினார் என்பதை அவன் அறிந்து கொள்வதற்காக
இங்க எலிசா சொல்றாரு, நான் உன்னை ஹீல் பண்ணல, எனக்கு வேண்டாம். அவன் எவ்வளோ கம்பல் பண்றான். தொடர்ந்து நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா சொல்றான், அந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது 17வது வசனம். ம் 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 ஆமென். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். இட்ஸ் a beautiful word. ஒரு பேகன் மேன் அறிக்கையிட்டான், இஸ்ரவேலில் இருக்கிற தேவனே தேவன் என்று சொல்லி அறிக்கையிட்டான். ஆனா இப்ப காணிக்கை எலிசா வாங்காததினால அவன் சொல்றான், இனி நான் யாருக்கு தகன பலி செலுத்த மாட்டேன்? அந்நிய தேவர்களுக்கு நான் செலுத்த மாட்டேன். கர்த்தருக்கே நான் தகன பலி செலுத்துவேன், அவருக்கு தான் நான் செலுத்துவேன். இனி நான் எத்தனையோ தேவர்களை நான் ஆராதித்தேன், இனி எல்லாமே நான் அதற்கு நான் ஆராதனை செலுத்துவது கிடையாது, பலி செலுத்துவது கிடையாது, கர்த்தருக்கே நான் ஆராதனை செலுத்துவேன் என்று சொல்லி பரிபூரணமாய் தன்னை அர்ப்பணிக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதற்கு அடையாளமாக தான் அவன் சொல்றான், நான் இப்பொழுது உம்மிடத்தில் நான் வேண்டிக் கொள்கிறேன், எனக்கு 2 கழுதை, கோவேறு கழுதை சுமக்கத்தக்கதாக பொதிமண்ணை எனக்கு கொடும். பொதிமண்ணை கொடும். எதற்கு அந்த பொதிமண்? வேதத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா யாத்ராமம் 20வது அதிகாரம் 24வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், அங்கே மண்ணினால் எனக்கு ஒரு பலிபீடம் கட்டு, மண்ணினால் ஒரு பலிபீடத்தை கட்டு. அந்த பேகன் கல்ச்சர்ல அவங்க பலிபீடம் எப்படி கட்டுறதுன்னா, அவங்க கல்லை எடுத்து உளி செய்து அடித்து அதில் என்ன பண்ணுவாங்க? பலி கட்டுவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் யாத்ராமம் 20:24 மண்ணினால் ஒரு பலிபீடத்தை நீ கட்டு, நீ என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். வாசிக்கலாம். ம் 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 என் நாமத்தை பிரஸ்தாபமா வாசிங்க, வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்ப மண்ணினால், இப்ப அவனுக்கு தெரியும் பேகன் இஸ் a pagan man. இப்ப அவன் அதனால அவன் சொல்றான், என்ன சொல்றான்? நான் இனி அந்நிய தேவர்களுக்கு என்ன பண்ண மாட்டேன்? பலியிட மாட்டேன். எருசலேமில் இருக்கிற மண்ணை நான் கொண்டுட்டு போறதுனால இன்றைக்கு இன்னொரு காரியத்தை நான் சொல்லிடுறேன். எருசலேமில் இருந்து வாங்குற மண்ணு தண்ணியெல்லாம் வீட்டில் வச்சு இருக்கிறதே நல்லதல்ல. இவன் எதுக்குன்னா தீர்க்கதரிசி அறிந்து கொள்வதற்காக அவன் சொல்றான் இல்லையா? அதனால எருசலேமில் இருக்கிற மண்ணு ஆசீர்வாதமான மண்ணு, எருசலேமில் இருக்கிற தண்ணி, யோர்தான் தண்ணி ஆசீர்வாதமான தண்ணி, அதெல்லாம் வாங்கி வீட்டிலே வச்சிருக்க கூடாது, அவை சாபத்தீடானது. இன்னைக்கு நம்ம எருசலேமை பார்த்து சொல்றோம், எப்படி சொல்றோம்? ஹோலி சிட்டின்னு சொல்றோம் இல்லையா? பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? பைபிள் என்ன சொல்லுது? வெளிப்படுத்தல் என்ன சொல்லுது எருசலேமை குறித்து? எருசலேம் வாஸ்து பார்த்தீங்கன்னா அது சோதோம் என்றும் எகிப்து என்றும் அழைக்கப்படுகிறது. அங்கே நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்று சொல்லி வெளிப்படுத்தலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம என்ன சொல்றோம்? அது ஹோலி சிட்டி. நிறைய டூர் போறாங்க, நான் தப்போ இல்லையோ சொல்லலை, வேதத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன், அவ்வளோதான். நம்ம ஹோலி டூர் போறோம், ஆனால் வேதம் ஹோலி சிட்டியை பற்றி என்ன சொல்லுது? எப்ப கர்த்தர் காலம் மிதிக்கிறாரோ அப்பதான் அது ஹோலி சிட்டியா மாறும். ஆமென், ஹல்லேலூயா. அப்பதான் பரிசுத்தம், அப்பதான் ஆகும். இப்ப கர்த்தருடைய பார்வையிலே அங்கே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் தெரியுமே, கே பரேட் அங்கே தான் நடக்குது இல்லையா? அப்ப அடுத்து விக்கிரக ஆராதனைகள், கர்த்தர் இல்லாத காரியங்கள் அங்கே தான் நடக்கிறது. அப்ப எப்படி அது ஹோலி சிட்டி ஆகும்? நீங்க திங்க் பண்ணி பார்த்தீங்களா எப்போது இல்லையா? இன்றைக்கு மிஷன் ட்ரிப்புக்காக நிறைய பேர் என்ன பண்ணுறது, அட்லீஸ்ட் நம்மளால் ஆத்துமாவை தான் ஆதாயம் பண்ண முடியல, ஹோலி சிட்டியாவது போய் காட்டிடும் அப்படின்னுட்டு கிறிஸ்தவர்களுக்கு என்னென்னா, ஹோலி சிட்டியில் கால் மிதிச்சா பரலோகத்தில் மிதித்த மாதிரி. சில சொல்லுவாங்க,
அந்த எருசலேமில் நடந்த பரலோகத்திலே நடந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் ஹியூமன் ஸ்பிரிட். உங்களை ஏமாற்றி கொள்ளாதீங்க. சத்தியத்தின்படி தவறு அது. அப்படிலாம் இல்லை. என்ன பார்த்து ஓ பரவாயில்ல, கர்த்தர் இந்த இடத்துல நடந்தார், இந்த இடத்துல ப்ரீச் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் ஆவியில் நடந்த அதெல்லாம் கிடையாது. இந்த வேத போய் டைம் சாய்ச்சி முடிச்சிடுறேன். இப்போ அவன் சொல்கிறான், பேகன் அவன், நான் இனி என்ன பண்ண மாட்டேன், அந்நிய தேவர்களுக்கு நான் பலியிட மாட்டேன். எலிசா அறிந்து கொள்வதற்கு அவன் சொல்கிறான், நான் மண்ணை எடுத்துட்டு போய் உம்முடைய வார்த்தையின்படி, யாத்ராகமம் 20வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல மண்ணினால் நான் ஒரு பலிபீடத்தை கட்டி, ரோமர் 12:1 சொல்லுகிறது, நம்முடைய சரீரமே ஜீவனுள்ள பலியாய் என்னை அர்ப்பணிக்கிறேன். நம்முடைய சரீரம் ஆடு மாடு அல்ல. பவுல் அப்போஸ்தலன் ரோமர் 1:12 சொல்லுகிறார், என்ன பண்ணுகிறார், நம்முடைய சரீரம் ஜீவனுள்ள பலியாய் மாற்றப்பட வேண்டும். அது என்ன அர்த்தம், நான் என்னுடையக்குள்ள இருக்கிற சுயம் பரிபூரணமாய் அழிக்கப்பட வேண்டும். அதை பலியை செலுத்துவதற்கு தான் தகன பலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது அழிக்கப்பட்டாதான் தேவனை அறிகிற அறிவு. இங்கே அந்த நாகமான் சொல்றான், இனி நான் யாருக்கு தான் பலி செலுத்துவேன், கர்த்தருக்கு. இப்ப எலிசா காணிக்க வாங்கியிருந்தானா என்ன நடந்திருக்கும்? அவன் அறிக்கையிட்டான், ஹெட் நாலேஜ். அவன் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக அர்ப்பணித்திருக்க மாட்டான். தன்னுடைய வாழ்க்கை, இனி நான் வாழ்வது கர்த்தருக்காக வாழ்வேன், தன்னுடைய சுயத்தை பரிபூரணமாய் அழித்து கர்த்தருக்காகவே வாழ்வேன் என்ற ஆழமான தீர்மானத்தை அவன் எடுத்திருக்க மாட்டான். இன்னைக்கு நாம் என்ன சொல்கிறோம், ஊழியங்கள் நடக்கிறது, கர்த்தர் எனக்கு இதை ஹீல் பண்ணார், அதனால நான் இந்த காணிக்கை கொடுக்கிறேன். அதுவல்ல. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்த அற்புதங்களுக்கு நீங்க தான் தேவை. காணிக்கை அல்ல. மிஷன் ஊழியங்களுக்கு காணிக்கை கொடுக்கிறதற்காக அல்ல. கொடுக்கணும், நான் தப்புன்னு சொல்லல. அதை விட நீங்க தான் முக்கியம். உங்களுடைய பர்சனல் லைஃப் பரிபூரணமாய் சுயம் செத்த வாழ்க்கை, அதான் அவரை குறித்த அறிவு. அதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், அவரை குறித்த அறிவு, அதை நான் அறிந்து கொள்வதற்கு நான் என்ன தகுதியாகும்படிக்கு நான் ஆசையாய் தொடர வேண்டும். இந்த மாலை நேரத்தில் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் யோசித்து பாருங்க, சுயம் இருக்கிறதா? சுயம் இருந்ததுன்னா நம்ம கர்த்தரை குறித்த சரியான அறிவு இல்லாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து எனக்காக மரித்தார், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அடிக்கப்பட்டேன், இப்பொழுது நான் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல அவரே. அதான் அந்த அறிவு. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள், அவருக்காக நான் வாழ்வேன். அந்த ஒரு தரிசனத்தோட நான் வாழும்போது கர்த்தர் வரும்பொழுது நம்ம எடுத்துக்கொள்வார். ஆமென். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த மாலை இந்த மத்தியான நேரத்தில் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை பரிபூரணமாய், ஆண்டவரே உமக்காக நான் வாழ்வேன், எனக்காக நீங்க வாழ்ந்தீங்க, என் வாழ்க்கையை உமக்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரே என்னை பரிபூரணமாய் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாம். உம்மை குறித்த அறிவு, உம்மை இன்னும் அதிகமா அறியணும். நான் வேதத்தை வாஞ்சிக்கக்கூடிய ஒரு வாஞ்சி எனக்கு தாங்க ஆண்டவரே. கேளுங்க, வேதத்தை வாசிக்கும் போதே உம்முடைய அன்பு என்னை நெருக்கி ஏவணும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணும் போதே நான் பாரத்தோட நான் ஜெபம் பண்ணணும். அந்த ஜெபாவி எனக்கு தாங்க, வாயை திறந்து கேளுங்க. எனக்காகவே நான் ஜெபம் பண்ணி என் ஜெபம்லாம் ஆண்டவரே நேரத்தை கழிச்சிட்டேன். அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக, ஆண்டவரே கிறிஸ்துவை அறியாத மக்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப ஆவி எனக்கு தாங்க. உள்ளத்தின் ஆழத்தில் கேளுங்க. ஆண்டவரே வேத தியானத்தை மாற்றுங்க, ஜெப வாழ்க்கையை மாற்றுங்க.
கர்த்தரை குறித்த தெளிவான அறிவு ஒவ்வொருவருக்குள்ள ஊற்றப்படட்டும். ஒவ்வொருவருக்குள்ள ஊற்றப்படட்டும். கர்த்தாவே, இந்த மத்தியான நேரத்தில் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்றோம். என்ன பிரச்சனைகளோட இருக்கலாம், போராட்டங்களோட கூட இருக்கலாம். உம்முடைய இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்தட்டும். பலவீன கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறைவதாக மறைவதாக. எனக்கு இன்ன தேவை என்று சொல்லி என்னென்ன தேவைகளோடு உம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அற்புதம் செய்ய ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஹியூஸ்டன் தமிழ் திருச்சபையை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. உம்முடைய பூரண ஆசீர்வாதம் இவர்களுக்குள்ளே பூரணமாய் வெளிப்படட்டும். கிறிஸ்துவின் அன்பு இவர்களை நெருக்கி ஏவட்டும், நெருக்கி ஏவட்டும். பிள்ளைகள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். பெரிய காரியங்களை கத்தச் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.